நான் தாண்டா அடுத்த ரைனானு சுரேஷனா இடத்த நிரப்புற மாதிரி சாம் கரன் வந்து பஞ்சாப் அணியை பறக்க விட்டுருக்காரு. கடைசியில் வந்து ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து சரித்திர சாதனை படிச்சிருக்காரு யுஸ்வேந்திர சகால். சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி தைரியமாக பந்து வீச்சு தேர்வு செய்ய முதல்ல சிஎஸ்கே பேட்டிங் ஆனாங்க. தோனிக்கிட்ட அடுத்த வருடம் விளையாடுவீங்களான்னு கேட்க நான் அடுத்த மேட்சை விளையாண்டாதான் விளையாடுவேன்னு சொல்லி பரபரப்பை கிளப்பினார். ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கேனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. முதல் விக்கெட்டாக ஷேக் ரஷீத் 12 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, ஆயுஷ் மடவில் 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது மார்க்கோ ஜாக்சன் போட்ட பாலில் சைட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். ஜடேஜா வந்து ஸ்பின்னர்ஸ் ஓவர் அதிரடியாக விளையாண்டாலும் 12 பாலுக்கு 17 ரன் சிஎஸ்கே இருக்கும்போது ஹர்ப்ரீத் போட்ட பாலில் கீப்பர்ட்டு கேட்ச் கொடுத்துட்டு ஜடேஜா வெளியேற, அடுத்ததாக உள்ள வந்து டெவால் பிரேவிஸ், சாம் கரன் அதிரடியாக விளாண்டாங்க. இதில் சாம் கரன் தொடக்கத்திலிருந்தே 6 பவுண்டரியுமா அடித்து அதிரடியாக விளாண்டாங்க. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமே சாம் கரன் அதிரடியாக விளாண்டாங்க. டெவால் பிரேவிஸ் அவருடைய இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 53 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சு சிஎஸ்கேனுடைய மிடில் ஆர்டரை இந்த மேட்ச்சில் வலுப்படுத்துகிறாங்க. இதில் டெவால் பிரேவிஸ் அகமதுல்லா போட்ட ஒரு வேற லெவல் ஸ்பெல்ல க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். டெவால் பிரேவிஸ் 26 பாலுக்கு 32 ரன், 2 பவுண்டு 1 சிக்ஸ், 123 கிட்ட சீக்கிரம் இருக்கும்போது அவுட் ஆயிருப்பார். அதிரடியாக விளையாண்ட சாம் கரன் வெறும் 30 பால்லையே அரை சதம் அடிச்சிருப்பாரு. அதற்கப்புறமே அதிரடியாக விளையாண்டுருப்பாரு. இதில் 15வது ஓவரில் மட்டும் சாம் கரன் தனியால் 26 ரன் அடிச்சிருப்பாரு. எதிரணியை சேர்ந்த ஷேக் ஓவரை வச்சு செஞ்சிருப்பாரு. அந்த ஓவரில் ஒரு நோ பால் இருந்திருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு சாம் கரன். அதை சூப்பராக சேவ் பண்ணியிருப்பாரு செய்யர். அதிரடியாக விளையாண்ட சாம் கரன் 47 பாலுக்கு 88 ரன், 9 பவுண்டு 4 சிக்ஸ், 187 கிட்ட சேக்கெட் வச்சிருக்கும் போது மார்க்கோ ஜாக்சன் போட்ட ஷார்ட் பாலில் கீப்பர்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். ஸோ சாம் கரன் வெளியேறும்போது சிஎஸ்கே அணி 172 ரன் அடிச்சிருப்பாங்க 17.4 ஓவரில். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே 210லேருந்து 220 ரன் அடிப்பாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே வீரர் டோனி வந்த முதல் பால்லையே ஒரு எட்ஜ் பவுண்டரி போயிருக்கும். அடுத்த பால் சிங்கிள் வச்சிருப்பாரு. அடுத்ததாக சகால் வீசிருப்பாரு. அந்த ஓவரில் முதல் பாலே டோனி இறங்கி சைட்டில் ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அதை ஜடேஜா வேற லெவலில் ஒரு கேட்ச் வெளிலேருந்து எடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கு அடுத்த பாலே அடிக்க போய் டோனி அவுட் ஆகிட்டாரு. டோனி 4 பாலுக்கு 11 ரன் இருக்கும்போது சகால் போட்ட பாலில் ஆரியாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, அடுத்ததாக உள்ள வந்த தீபக் கூட முதல் பாலே 2 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ அடுத்த பால் 6 அடிக்க ட்ரை பண்ணி சகால் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, கம்போஜ் அடுத்த பாலே போல்டாக இருப்பார் சகால் வீசிய பாலில். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்த நூர் அகமது சகால் வீசிய கடைசி பாலில் 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆக, சகால், தீபக் கோடா, அனுகுட், கம்போஜ், நூர் அகமதுன்னு 3 விக்கெட் அடுத்தடுத்து எடுத்து அவருடைய 2வது ஐபிஎல் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணார். சகால் முதல் 2 ஓவருக்கு அதிக ரன்களை வாரி கொடுத்ததுனால மிடில் ஓவரில் சகாலை யூஸ் பண்ணலை செய்யர். ஆனால் 19வது ஓவர் கொண்டு வந்து 4 விக்கெட், அதுலேயும் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து நான் தாண்டா நம்பர் 1 பவுலர்னு சகால் வந்து மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. ஸோ கடைசி 1 விக்கெட் கையில் இருக்கும்போது சிவம் தூவே கடைசி ஓவரில் முதல் பால் பவுண்டரி அடிச்சிருப்பாரு. அடுத்த பால் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறிப்பார். டூபே 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது வெளியேற, சிஎஸ்கே 19.2 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 190 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே அணி 17.2 ஓவர் முடிவில் 172 ரன் அடிச்சிருப்பாங்க. அடுத்த 15 பாலில் 6 விக்கெட்டை இழந்து 200 ரன் அடிக்க வேண்டிய மேட்ச்சில் 190 தான் அடிச்சிருக்காங்க. இந்த பிச்சுக்கு ஒரு நல்ல டார்கெட்டாக இருந்தாலும் 200லேருந்து 210 ரன் சிஎஸ்கே அடிச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ சாம் கரனுடைய அதிரடி பேட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சகலுடைய ஹாட்ரிக் விக்கெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.